Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது அடுத்த 24 மணி நேரத்தில் கரையை கடக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் தீவிரமடையும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்த நிலையில் அது 24 மணி நேரத்தில் கரையை கடக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறது. வடக்கு தமிழகம் தெற்கு ஆந்திரா இடையே காற்றழுத்த தாழ்வு பகுதி கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடையும் எனவும் அது அடுத்த 24 மணி நேரத்தில் கரையை கடக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. அரபிக்கடல்ல நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. மேலும் வங்கக்கடலில் நிலவக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்துல, அதாவது இன்று மாலைக்குள்ளாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை என்பது பரவலாக அதிகரித்திருக்கக்கூடிய காட்சிகள்ல வலுவடைந்து வருகிறது. பல்வேறு மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல அதிகனமழை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தமிழகத்தில் தொடர்ந்து 2வது நாளாக பல்வேறு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த மட்டில் செங்கல்பட்டு உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. சுமார் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு இன்று மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வருகின்ற அடுத்த 5 தினங்களுக்கு இந்த மழைக்கான வாய்ப்பு தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.